அனைவருக்கும் வணக்கம். இன்றும் நீங்கள் இந்த கணேசன் குரலுடன் இணைந்திருக்கின்றீர்கள். அஸ்வஸ்வ இரண்டாம் கட்டக்காரர்களுக்கு எப்போது முதற் கொடுப்பனவு என்று சொல்லி எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி. எனவே இந்த அஸ்வஸ்வ இரண்டாம் கட்ட பயனாளிகளுக்கு தற்பொழுது வங்கியில் வைப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. இது எப்பொழுது எடுக்கலாம் என்று சொல்லி ஒரு விளக்கத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம். எனவே அதைத் தொடர்ந்து ஓராம் கட்டத்தில், அதாவது அதனை விட ஓராம் கட்டத்தில் வழங்கப்படாமல் ஒரு பணம் இருக்கிறது, ஒரு வழங்கப்படாத ஒரு கொடுப்பனவு இருக்கின்றது. அதாவது 6ஆம் மாதம் 21ஆம் தேதி இந்த கொடுப்பனவு நிறுத்தப்பட்டிருக்கின்றது. முதலாம் கட்டக்காரருக்கு இந்த 6ஆம் மாதம் 21ஆம் தேதி வழங்கப்பட்டிருந்த அந்த அஸ்வஸ்வ பணம் அஸ்வஸ்வ கணக்கில் வைப்பிலிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் வங்கி கணக்குக்கு மாற்றப்படவில்லை. இதனால் அவை அன்றிலிருந்து இதுவரை அவர்கள் அந்த கணக்கு அவர்களுடைய பெண்டிங்கில் இருந்தது. இந்த பணத்தை எப்போது பெற்றுக்கொள்ளலாம் என்பது சம்பந்தமான விளக்கத்தையும், ரெண்டாம் கட்டத்தில் கிடைக்காதவர்கள், அதாவது இதுவரை ரெண்டாம் கட்டத்தில் ஆட்சேபனைக்கு உட்பட்டவர்கள் அல்லது மேன்முறையீடு செய்தவர்களுக்கு எப்போது மீளாய்வு அல்லது எப்பொழுது அவர்களுக்கு முதற் கொடுப்பனவை என்பது சம்பந்தமான 3 விளக்கங்களுடன் இந்த காணொலியை நாங்கள் பார்க்க போகின்றோம். எனவே எமது காணொலிக்கு மறக்காமல் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அஸ்வஸ்வ இரண்டாம் கட்டக்காரருக்கான முதற் கொடுப்பனவு, அதாவது இன்றைய தினம் இந்த முதற் கொடுப்பனவு வங்கி கணக்குக்கு வைப்பிலிடப்பட்டிருக்கின்றது. எனவே உங்கள் அனைவருக்கும் இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இம்மாதம் 2ஆம் கட்டக்காரருக்கான முதற் கொடுப்பனவு இன்றைய தினம் வங்கி கணக்கில் வைப்பில் இடப்பட்டிருக்கின்றது. பலர் இதனை எடுத்து விட்டார்கள். எனவே பலர் இதனை எடுக்கவில்லை. அவர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து இருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக காணப்படுகின்றது. இந்த 2ஆம் கட்டத்தில் முதற் கொடுப்பனவு யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், மிகவும் வறுமையானவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இவர்களுக்கு அந்த வழங்கப்பட்ட அந்த கொடுப்பனவிலிருந்து பாதி கொடுப்பனவை இன்றைய தினத்திலிருந்து இனிவரும் நாட்களில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இன்றைய தினத்திலேயே நீங்கள் உங்களுடைய வங்கிகளில் சென்று உங்களுடைய வங்கி கணக்குக்கு வைப்பிலிடப்பட்டிருக்கின்றது. எனவே உங்களுடைய வங்கி கணக்கை செக் பண்ணி நீங்கள் உங்களுடைய பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் எந்த வங்கி கணக்கு திறந்திருக்கிறீர்களோ அந்த வங்கியில் சென்று உங்களுடைய வங்கி கணக்குக்கு பணம் வந்திருக்கின்றதா அல்லது கொடுப்பனவு வந்திருக்கிறதா என்பதை செக் பண்ணி இந்த கொடுப்பனவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எனவே யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் பார்த்தால் இந்த கொடுப்பனவு யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் பார்த்தால் எந்தவித மேன்முறையீடு செய்யாமல் அடுத்தது ஆட்சேபனைக்கு உட்படுத்தாத பயனாளிகளுக்கு மட்டும்தான். அதாவது எந்தவித பிரச்சனைகளோ சிக்கல்களோ அவற்றுக்கு முகம் கொடுக்காத நேரடியாக தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்குத்தான் இன்றைய தினம் வங்கியில் வைப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் மேன்முறையீடு செய்தவர்களுக்கும் ஆட்சேபனைக்கு உட்பட்டவர்களுக்கும் இந்த 2ஆம் கட்டத்தில் இந்த முதற் கொடுப்பனவை இன்னும் வழங்கப்படவில்லை. எனவே இவர்களுக்கு காலதாமதமாகத்தான் செல்லும். ஏனென்று சொன்னால் இவர்களுக்கு பல சிக்கல்கள் இருக்கின்றது. எனவே இந்த 2ஆம் கட்டத்தில் மேன்முறையீட்டுக்கு அடுத்த மிக முக்கியமான பிரச்சனை எதென்று நாங்கள் பார்ப்போமானால், இந்த மேன்முறையீடு செய்தவர்கள் அல்லது ஆட்சேபனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள். மேன்முறையீடு என்று சொன்னால் தங்களுக்கு இந்த கேட்டகரிக்குள்ளே தாங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோமோ அந்த கேட்டகரி பணம் காணாதென்றோ அல்லது ஏதாவது ஒரு காரணத்துக்காக மேன்முறையீடு செய்தவர்களாக இருக்கலாம், அல்லது ஆட்சேபனைக்கு உட்பட்டு இருக்கலாம். அதாவது உங்களுக்கு தகுதியற்றவர்கள் என்று சொல்லி யாராவது உங்கள் மீது ஆட்சேபனை செய்து அதற்குட்பட்டவர்களாக இருக்கலாம். இவர்களுக்கு இந்த பணம் கொடுக்கப்படவில்லை, இந்த பணம் வங்கியில் வைப்பு செய்யப்படவில்லை. இவர்களுக்கு 10ஆம் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து இந்த 20ஆம் தேதி வரை 10ஆம் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை
இவர்களுக்கான மீளாய்வுகள் நடைபெறும். இந்த மீளாய்வுகள் எவ்வாறு நடைபெறும் என்று சொன்னால், மேன்முறையீடு செய்தவர்களுக்கும் ஆட்சேபனைகளுக்கு உட்பட்டவர்களுக்கும் தான் இந்த மீளாய்வு நடைபெறும். இந்த மீளாய்வு பிரதேச செயலக ரீதியாக உங்களுடைய கிராம உத்தியோகத்தர்களை அழைத்து அவர்களின் ஊடாகவும் உங்களின் ஊடாகவும் தகவல்கள் பெறப்பட்டு உங்களுக்கு நீங்கள் வழங்கிய தகவல்கள் சரிபார்க்கப்பட்டு உங்கள் மீது நீங்கள் தெரிவுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனவே நீங்கள் உங்களுக்கு மீளாய்வு இந்த மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அல்லது இது இந்த மாதம் முழுவதும் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் கூட இருக்கலாம். எனவே மொத்தமாக 20 நாட்கள் அல்லது 30 நாட்கள் இந்த மேன்முறையீடுகள் நடைபெறலாம். இதற்கு பிறகு நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தால் மீளாய்வு 20 நாட்கள் இந்த மீளாய்வு நடைபெறலாம். இந்த மீளாய்வில் நீங்கள் தெரிவு செய்யப்படுகின்ற போது உங்களுக்கான கொடுப்பனவுகள் முதற் கொடுப்பனவு எப்போது வழங்கப்படும் என்று சொல்லி நீங்கள் பார்த்தால், இந்த 11ஆம் மாதத்திலிருந்து உங்களுக்கான கொடுப்பனவுகள் அநேகமாக வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த 11ஆம் மாதம் தான் முடிவென்றில்லை, எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு தேதியாகத்தான் காணப்படுகின்றது. ஆகவே மேன்முறையீடு செய்தவர்கள் மற்றும் ஆட்சேபனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. எனவே நீங்கள் சரியானவர்கள், அஸ்வஸ்வ கொடுப்பனவுக்கு தகுதியுடையவர்களாக இருந்தால் உங்களுக்கான அந்த எந்த வகைக்குள் நீங்கள் தெரிவு செய்யப்படுகிறீர்களோ அந்த வகையினுள் உங்களுக்கான முழுமையான கொடுப்பனவுகளை நீங்கள் பெற தகுதியுடையவராக இருப்பீர்கள். அடுத்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்று சொன்னால், இந்த ஓராங்கட்டத்தில் சிலருக்கு வழங்கப்படவில்லை, அதாவது பெண்டிங்கில் இந்த பணம் இருந்திருக்கின்றது. இந்த தொகை தற்பொழுது அதாவது ஓராங்கட்டத்தில் 6ஆம் மாதம் 21ஆம் தேதி பலருக்கு அஸ்வஸ்வ கணக்கில் வைக்கப்பட்ட போதும் அவர்களுடைய வங்கி கணக்குக்கு வரவு வைக்கப்படாதன் காரணமாக அவர்கள் 6ஆம் மாதம் 21ஆம் தேதியிலிருந்து அந்த பணத்தை பெற முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இவர்கள் தற்போது இந்த 9ஆம் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து அவர்களுடைய வங்கி கணக்குக்கு அந்த வங்கி கணக்குக்கு அவர்களுக்கு வரவு வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே ஓராங்கட்டத்தில் பெண்டிங்கில் இருந்த அந்த கொடுப்பனவுகளை எடுக்க முடியாதவர்கள் இந்த மாதம் 29ஆம் தேதியிலிருந்து இந்த பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பது பெற்றுக்கொள்ளாதவர்களுக்கு ஒரு அறிவிப்பாக அமையும். எனவே பலர் பெற்றிருக்கின்றீர்கள், பலர் பெற்றுக்கொள்ளவில்லை. எனவே பெற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு செய்தியாக காணப்படும். எனவே இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.